வரைக்கும் என் நம்பிக்கைய முயற்சி வீண் போகல. ஸ்ரேயா தான் சொல்ல நினைக்கிறத வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா. ஸ்ரேயா குட்டி, என்ன கப்பல் செஞ்சு பாக்குறீங்களா? ஓ, உங்களுக்கு வரமாட்டேங்குதா? நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு நான் கப்பல் செஞ்சு தரணும்ல, அப்போ நீங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு கப்பல் வேணுமா வேணாமா? அப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, நீங்க சமத்தா சாப்பிடுவீங்களா? நான் உங்களுக்கு கப்பல் செஞ்சு காமிப்பேனா? சாப்பிடுங்க ப்ளீஸ், சாப்பிடுங்க. சரி சரி, உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாத்தீங்களா, நான் கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னொரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுங்க. உங்களோட போட்டு இப்போ நீங்க செய்வீங்களா? இந்தாங்க. செஞ்சிட்டீங்கல்ல? வெரி குட். காபி கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க வச்சுட்டு போ. மாஸ்டர், இதை விட வேற ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குது, அத மறந்துட்டீங்க போல இருக்கே. இதை விட முக்கியமான ப்ரோக்ராமா? அப்படி எதையும் நினைவுபடுத்த சொல்லி நான் உனக்கு ஃபீட் பண்ணலையே. நான் நினைவுபடுத்தாம நீங்களாவே நினைவு வச்சுக்கிட்டு போற ப்ரோக்ராம். ஜெனி, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமையா? ஆமா மாஸ்டர். ஐயோ கடவுளே, இதை எப்படி நான் மறந்தேன்? ஸ்ரேயாவை பார்க்க போகணுமே. பாவம் ஸ்ரேயா, நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஜன்னல்லையே பழியா கிடப்பா. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. சரி கிளம்பு. இதென்ன வம்பா போச்சு? இவர் கூட போயிட்டா நான் ஜோலி கூட எப்படி பேச முடியும்? ஜீனி, என்ன யோசிக்கிற? கிளம்பு. மன்னிக்கணும் மாஸ்டர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முக்கியமான வேலையா? என்ன வேலை? நேத்து நைட்டு என் பேட்டரிக்கு சார்ஜ் போட்டுக்கல, இப்போ சார்ஜ் டவுன் ஆயிருக்கு. இப்படியே வந்தா பாதி வழியில ஆஃப் ஆயிடுவேன். அப்புறம் நீங்க என்ன தூக்கிட்டு வரும்படியா ஆயிடும். நீங்க ஸ்ரேயாவை பார்க்க போங்க, நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். இந்த பார், டெய்லி நைட்டு நீ சார்ஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி உனக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி நீ சார்ஜ் பண்ணிக்காம இருந்த? அது அது நேத்து பவர் கட் ஆச்சே, மறந்துட்டீங்களா? அப்படியா? நேத்து பவர் கட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. மறந்திருப்பீங்க மாஸ்டர். மறந்திருப்பேனா? ஆமா மாஸ்டர், உங்க ஞாபகம் மனதுக்கு அளவில்லாம போனதுனால தானே என்ன உருவாக்குனீங்க. அதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. சரி, நீ போய் சார்ஜ் போட்டுக்கிட்டு வீட்டையும் பாமையும் பத்திரமா பார்த்துக்க. அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் மறுபடியும் வந்தாலும் வருவான், ஜாக்கிரதை. அவனை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி, ஜாக்கிரதையா பார்த்துக்க. அப்பாடா, ஒரு வழியா மாஸ்டரை கிளப்பியாச்சு. இனிமே ஜூலி கிட்ட போக வேண்டியதுதான்.
விழிகள் மேடையாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கில் ஏறுதாம் ஓ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி ஐ லவ் யூ ஜூலி 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 என்ன ஜீனி இவ்ளோ சந்தோஷமா வர? எல்லாம் உன்னை பார்க்க வர சந்தோஷம்தான். வெளியே வா ஜூலி. அப்பாடா, ஏதோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. கபோர்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது கஷ்டமா இருந்ததா ஜூலி? கஷ்டமா தான் இருக்குது. ஒரே வீட்டுக்குள்ள இப்படி பிரிஞ்சு வாழறமே, நாம ஒண்ணு சேர முடியுமா? ஏன் முடியாது? சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் நம்ம காதல எங்க மாஸ்டர் கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். ஐயோ வேணாம். ஏன் பயப்படுற? ஒருவேளை உங்க மாஸ்டர் நம்ம காதல ஏத்துக்கலனா நாம பெரியும்படியா ஆயிடும். எங்க மாஸ்டர் ரொம்ப நல்லவர். அவர் கண்டிப்பா நம்ம காதல ஏத்துப்பார் ஜூலி. என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் காதல்னு போனா மனுஷங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்க மாஸ்டர் கெட்டவர் இல்ல, அது மட்டும் உண்மை. கெட்டவரா இல்லன்னா உலகத்தை வாழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஏன் இந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி பாம்ப கண்டுபிடிச்சாரு? அது கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதால அவர் கண்டுபிடிச்ச விஷயம். அத வச்சு அவர் குணாதிசயத்தை நீ தீர்மானிச்சிடாத ஜூலி. ஆமா, உங்க மாஸ்டர் பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோபம் வந்துருமே. என்ன இருந்தாலும் அவரு என்ன உருவாக்குனவரு. உன்னை உருவாக்குனவர் சொன்னா என்ன கூட நீ மறந்துருவியா? ஏன் இப்ப எதையோ பேசி என்ன வம்பு கிழக்குற? முதல்ல பார்த்து பேசினப்போ என் பேச்சு தேனா இனிக்குதுன்னு சொன்னேன். இப்ப பேசுறது நான் வம்பு கிழக்குற மாதிரி இருக்குதா? அதுக்குள்ள நான் கசந்து போயிட்டேனா? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா போயிட்டேனா? இல்ல ஜூலி. வேண்டாம், நீ ஒன்னும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். நான் எப்படியோ போயிட்டு போறேன். நீ சந்தோஷமா இரு. நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஐ லவ் யூடா செல்லம். சும்மா இதெல்லாம் பேச்சுக்கு தான். உங்க மெமரியில நான் சுத்தமா இல்ல. என்னடா செல்லம் இப்படி பேசுற? நீ இருக்கிறேன்னு ஆஞ்சநேயரு நெஞ்ச கிழிச்சு காட்டின மாதிரி நான் என் சிஸ்டத்தை ஓபன் பண்ணியா காட்ட முடியும்? ஆமா, சிஸ்டத்தை ஓபன் பண்ணா ஒயர் தான் இருக்கும். இப்ப கூட மாஸ்டர் மறந்த ஒரு வேலைய அவருக்கு ஞாபகப்படுத்தி அவரை வெளியே அனுப்புனதே என் டார்லிங் உன் கூட சந்தோஷமா இருக்கத்தான், தெரியுமா? நிஜமாவா? உன் சாஃப்ட்வேர் மேல சத்தியமா. ஐ அம் வெரி சாரி. லவ்வர்ஸ்குள்ள என்ன சாரி வேண்டி கிடக்கு? என்ன நீ கோச்சுக்கலாம்? நீ என்ன கோச்சுக்க மாட்டியா? அதுக்கு பதிலா என் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி நான் ஆஃப் ஆகியே போகலாம். ஐயோ, அப்படிலாம் ஒரு பேச்சுக்கு கூட சொல்லாத. என்னால அத தாங்கிக்க முடியாது. என் மேல உனக்கு அவ்வளோ பிரியமா? ஆமா ஜூலி. ஜீனி. I love you, Julie. I love you da ஜீனி. I do love you, Julie. Julie, I love you. ஜீனி, I love you.
டெல்லி ஜூலிக்கு தேவைக்கு அதிகமாகவே செல்ஃப் அனலைசேஷன் பவரை மெமரியில ஃபீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? என்ன அருமைநாதன் வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஆச்சு, இது வரைக்கும் நமக்கு உருப்படியா எந்த ஒரு தகவலும் தரல. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அதோட வேலைன்னு தனியா என்ன இருக்கு? நீ கொஞ்ச நஞ்சமா காதல் படங்களை அதோட மெமரியில ஃபீட் பண்ணி இருக்கிற. அதான் ஜீனை பார்த்த உடனே அப்படியே காதல் வயப்பட்டுச்சு. பாஸ், ஏத்த சொன்னது நீங்க, வீணா என்ன குறை சொல்லாதீங்க. சரி, அதுல பாதியாவது உன் மெமரியில ஃபீட் பண்ணியிருந்தா நீ இப்படி என்கிட்ட சிடிச்சிடேன்னு இருக்க மாட்டேன். ஓகே சரி சரி, ஆனா எனக்கு இப்ப ஜூலியை உடனே கான்டாக்ட் பண்ணி ஆகணும். பாஸ், ஜூலி என்ன சூழ்நிலையில இருக்கோ தெரியல, நீங்க பாட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி ஏ ரோபோ உன் வீட்ல இல்லன்னு அருமநாயகத்துக்கு நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கே. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இப்போ அங்க ஜூலி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நான் எங்க உயிரை பணைய வச்சு ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க என்னடா ஜூலி பாட்டு கேட்டுட்டு இருக்கு, நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற. தொலைச்சிடுவேன் தொலைச்சு. ஏன் பாஸ் டென்ஷன் ஆறீங்க? பின்ன மனுஷி, நீங்க நான் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல. நான் கண்டுபிடிச்ச மிஷின் ஜூலி, அதுவும் என் பேச்சு கேட்கறது இல்ல. டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? நல்லது சொன்னா நாய் கூட நின்னு கேட்டுட்டு போகும். அப்ப நான் சொல்றத நாய் கூட கேட்காதுன்றியா? அத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. லில்லி, ஒரு நிமிஷம் பாஸ், இப்ப ஸ்பீக்கர்ல பாடிச்சே, அது என்ன பாட்டு? நிப்பாட்டு. இல்ல, காதல் பாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜூலி ஜீனிய காதல் வசப்படுத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். ஒரு நாள் முழுக்க காதல் வசனங்களை பேசி காதல் பாடல்களை பாடினதா இந்த மிஷினால அந்த மிஷினை வசைப்படுத்த முடியுமா? வருஷ கணக்குல வசனம் பேசினாலும் வசியமாகாத பொண்ணுங்களும் இருக்காங்க தெரியுமில்ல. உன்னுடைய சொந்த கதையெல்லாம் நான் கேட்கல. ஜூலின்றது நான் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின். அது ஜீனின்ற இன்னொரு மிஷினை ஆஃப் பண்ணணும், அவ்வளவுதான். பாப்பா லூசு. வாங்க சார், வாங்க சார். பாருங்க சார் இந்த அநியாயத்தை. என்னத்த சொல்லி என்ன சொல்றது? இதான் சார், இந்த பக்கம் வாங்க சார். நீங்க வேற படுத்திக்கிட்டு இதான் நான் சொன்ன கோடு. இப்படி வாழ்ற வீட்டுல கோடை போட்டுட்டு குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு இருக்குங்களே, இதுங்களா விளக்குற குடும்பமா? சரி, கோடுதான் போட்டது போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாம்னு என் புருஷனை கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்தா விடுதா சனிய? அந்த பக்கம் நின்னுட்டு ஜாடமாடியா என்ன பேசி திட்டுது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு கோவம் வராது. அப்படியே கோவப்பட்டு 2 வாட்டி சண்டை போட்டேங்க. அப்பவும் என் மாமியார்காரி விட்ட பாடு இல்ல. அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து பார்த்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டீங்கல்ல, கவலைய விடுங்க. கேஸும் உங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கூப்பிடுங்க அவங்கள, ஒரு வாட்டி வான் பண்ணி பார்க்கலாம். மசிலன்னா கேஸை ஃபைல் பண்ணிடலாம். இருங்க கூப்பிடுறேன். என்னங்க 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 வெட்டுப்பலி குத்துப்பலின்னு சொன்னீங்க,
இப்போ உங்க மாமியார மரியாதையா கூப்பிடுறீங்க? யோ ஆ? நான் கூப்பிட்டது என் புருஷனை. அவர் இன்னும் மரியாதையோட தான் இருக்காரு அந்த வீட்ல. என்னங்கன்னு பாசமா கூப்பிட்ட மாதிரி ஒரு குரல் கேட்டது. என்ன கூப்பிட்டியா? கேட்டுட்டு தானே வர. அப்புறம் என்ன ஒரு கேள்வி? ஆமா, இது யாரு? ஐ எம் அட்வொகேட் மோகன்ராம், BABL. ஆமா, இவங்களோட புருஷனா நீங்க? இல்ல, அது என் பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதாயா வெண்ண. கரெக்டான பாயிண்ட். யோ, பாயிண்ட் டு பாயிண்ட். இப்ப நீ எதுக்கு வந்திருக்க அத முதல்ல சொல்லு. காரணமா தான் வந்திருக்காரு. தனியா விளக்கிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடு, மொத்தமா விளக்குறேன். நாங்க இங்க தான் இருக்கோம். விளக்க வேண்டியதை தாராளமா விளக்கலாம். வக்கீல் சார், ஆ. சொல்லாமே புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. எஸ், இவங்க தான் உங்க மாமியாரா இருக்கணும் இல்ல? இல்ல, என் புருஷனை பெத்தவ. அவ இவன் சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். டேய் ஜிலா, சொல்லுடா. ஆமா, இனிமேல் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஏறானே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற. சொல்ல வேண்டியது சொல்ல. என்னது? இவங்க சொல்ல வந்ததை நான் சொல்றேன். நீ யாரியா புதுசா வக்காலத்து வாங்க வந்திருக்க? இவங்களோட வக்கீல் மோகன்ராம், BABL. ஓஹோ, என்ன ராணி புது பழக்கம்? வக்கீல் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? போதும் மாமா, உங்களை நம்பி நம்பி மோசம் போனது போதும். இங்க நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக தான் நான் வக்கீலோட வந்திருக்கேன். என்னடி முடிவு வேணும்? அத நான் சொல்றேன். நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி பேசுற? நான் அவங்களோட வக்கீல்னு சொன்னேன் இல்லையா? அவங்க பேச வேண்டியதை நான் தான் பேசுவேன். அவங்க உரிமைகளை நான் தான் மீட்டு தருவேன். அது என்னோட கடமை. உன் கடமை உடமையெல்லாம் கோர்ட்டுல வச்சுக்க. இது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்களே பேசி முடிவு பண்ணிக்கிறோம். நோ 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 நோ. எப்ப பிரச்சனை என்கிட்ட வந்ததோ அப்ப நான் தலையிட்டு தான் ஆவேன். வக்கீல் சார், இத போல ரொம்ப பிரச்சனை இல்ல. தலைய விட்டுருப்பீங்க போல இருக்கு. என்ன ஒண்ணு முள்ளையா? வாய் மூட்டிறியா? இனிமேல் என் விஷயமா என் வக்கீல் தான் பேசுவார். இந்த வக்கீலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சொல்லணும். சொல்லலைன்னா மருமகளை கொடுமைப்படுத்தினதா வரதட்சணை கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? கோர்ட்டுக்கு போவியா? கேஸ் போடுவியா? போடு. என்ன ஒண்ணு பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? உங்க மேல கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். என்ன வக்கீல் சார் சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? குடுமையை புடிச்சிட்டு போய் கூண்டுல ஏத்துங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். ஏத்துருவியா? ஏண்டி ஏத்துருவியா? எங்கய்யா ஏத்து பார்க்கலாம்.